வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்கள்? நாங்கள் இந்த கேன்சரை காசு கொடுத்து பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வருகுது. ஆனால் நீங்கள் இந்த இலங்கையில் இருக்கிற யூடியூபர்ஸ் தான் இது எங்களுக்கு தெளிவுபடுத்த வேணும். என்னென்றால் எங்களுடைய ஐயா டாக்டர் சொன்னவர், பார்லிமெண்ட்டில் கதைச்சவர், என்னடான்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் உள்ள மரக்கறியதுகளுக்கு போமலின் பாவிக்கிறதுன்னு சொல்லி அவர் அதில் அந்த பார்லிமெண்ட்லேயே ஒரு உரையில் கதைச்சிருக்கிறார். அதுக்கு உதாரணமாக இந்த ரீச்சா அந்த இடத்துலையும் அவர் பாவிச்சிருக்கிறார். அது மக்களுக்கு கெடுதியண்ட அந்த பாஸ்கரன் ஐயா என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் அதை அன்னாசி பழம் கொய்யாப்பழம் சாப்பிட்டும் காட்டியிருக்கிறார். அப்போ அவருக்கு புற்றுநோய் வராது. ஏனென்றால் அவர் அதை செய்து காட்டி போட்டார் எங்களுக்கு. பாருங்கோ, நான் எல்லாம் இயற்கை முறையில் தான் உரம் போடுறேன், அதால் மக்களுக்கு இது நடக்காதுன்ட்டு அவர் எங்களுக்கு தண்ணியே தற்கொலை முயற்சி மாதிரி சாப்பிட்டு எங்களுக்கு காட்டி போட்டார். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருந்த எங்களுக்கு முருங்கைக்காய் வருகுது, கத்தரிக்காய் வருகுது, கனடா யூரோப் எல்லாம் நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம் அதுகள். ஆனால் அதுக்கு எந்த வகையான உரம் பாவிக்கணும்ன்றது தெரியல. அதில் போமலின் இருக்கோ அதுக்குள்ளே அந்த ஐயா சொன்னவர் அங்கே உள்ள அந்த கண்காணிப்பு வேலைகள் நடத்துகிறவையும் அவ்வளோ அறிவில்லாதாக்கள்ன்ற மாதிரியும் பார்லிமெண்ட்டில் கதைச்சிருந்தவர். நான் போடுறேன், ஐயாண்டி அந்த கடைசியில் போடுறேன் அவர் பார்லிமெண்ட்டில் என்ன கதைச்சவர்ன்றதை நீங்கள் பாருங்கோ. அதால் உண்மையிலே நாங்கள் புற்றுநோயை காய் கொடுத்து வேண்டி சாப்பிட்றோமோ, உங்களுக்கு அதை வேண்டுறோமோன்ற ஒரு பயமாக கிடக்கு. இது வெளிநாட்டில் இருக்கிற எங்கட தமிழாக்கள் தமிழ் கடைகளில் போய் நாங்கள் மரக்கறிகள் வேண்டுறது, அதுவும் யாழ்ப்பாணத்து மரக்கறின்னு தான் நீங்கள் விற்கணும். அப்போ உண்மையிலே இதுன்ற தெளிவில்லை. உங்கள் உள்ள யூடியூபர்ஸை வந்து ஐயாம இது ஒரு கால் என்ன மாதிரின்ட்டு ஒரு ஆய்வு செய்து எங்களோட மனதை திருப்திப்படுத்தி விடுங்கோ. நாங்கள் அந்த உணவை சாப்பிடலாமோ மரக்கறியை பயமில்லாமல் என்றது எங்களுக்கு ஒரு கால் ப்ளீஸ் நீங்கள் தான் எங்களை உற்சாகப்படுத்தி விட வேணும். உற்சாகப்படுத்தினீங்கன்னா நாங்கள் போய் இந்த நீங்கள் அனுப்புகிற சாமான்களை வேண்டி சாப்பிடுவோம். அதுதான் பிரச்சனை. இல்லையாண்டு சொன்னால் யோசிக்க வேணும் என்ன செய்கிறான்ட்டு. நான் ஐயாண்டி இதை தொடர்ந்து போடுறேன். அந்த பார்லிமெண்டான பாருங்கோ, பார்த்துட்டு நீங்கள் அந்த போமலின் உரம் எதில் யார் பாவிக்கணும்ன்றது ஒரு கால் எங்களுக்கு பேட்டி கண்டு போட்டு விடுங்க. அப்போ அந்த ஐயா மாதிரியும் சொல்லுவினம் தானே, அந்த விவசாயம் செய்கிற ஐயா மாதிரி இருக்கிறோமல்லோ அவையாலும் சொல்லுவினம் உங்களுக்கு என்ன மாதிரி ஏதென்று சொல்லுவினம். ஒரு கால் எங்களுக்கு உதவி செய்து விடுங்க. நன்றி ஐயா. அச்சுனா ஐயாவுக்கு நன்றி. அவர் தான் எங்களுக்கு இதை வழிகொணர்ந்தவர். வேர்மி காம்போஸ்ட் சொல்கிறது, அதாவது மண்புழு உரம், இயற்கையாக தயாரிக்கப்பட்ட உரம் மட்டும்தான் போட்டு கிடக்கு. அதனால தான் காய் வந்து பெருசாக வரையில. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆர்கானிக்கில் விளைஞ்ச அன்னாசி பழம். எங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் பிகே. நன்றி நன்றி. பாஸ்கரன் ஓகேயா, கர்ணன் ஓகேயா, அண்ணா ஓகேயா, தம்பி ஓகேயா ரெண்டு கேட்டு 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 இரவு பாலெல்லாம் எனக்கு அந்த காதுக்குள்ள அந்த உங்களோட சத்தம் தான் கேட்டுக்கொண்டே இருக்குது. நன்றி எல்லாருக்கும் நன்றி, உங்களோட அன்புக்கு நன்றி. கொய்யாப்பழத்தொண்ட வெட்டி காட்டுறேன் பாருங்க. 2 விதமான கொய்யாப்பழம் இருக்கு. ஒன்று வந்து பிங்க், உள்ளுக்கு வந்து ரோஸாக இருக்கும், இன்னொன்று ஒன்று பச்சை. 2 விதமான கொய்யா கண்டு நீங்கள் வந்து தாராளமாக பிடுங்கி சாப்பிடலாம். அப்போவும் பிடுங்க என்ன செய்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, முதல் வீடியோ எடுக்கிற தம்பி இல்லை, கொய்யா அந்த உரிமையாளர். என்ன கொய்யாப்பழம் இனிக்குதோட பெரிய சீனா போடுறான்னு சொல்லுவீங்க, அப்படி இல்லை. இது வந்து செயற்கையான உரங்களோடு பாவிக்காமல் இயற்கையான கம்போஸ்டர்களை பாவிச்சு செய்கிறதுனால இந்த சுவை வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும். அவ்வளோதான். தேவையான கொய்யா இருக்குது.
5000 கிலோ கொய்யாப்பழம் வேணும்னாலும் தரலாம். சனிக்கிழமையிலேருந்து நீங்களே வந்து தோட்டத்தில் பிடுங்கி போட்டு வாசலில். நன்றி, தேங்க்யூ. எங்களுடைய மதிப்புக்குரிய தயாசிரி ஐயா அவர்களுக்கு இன்றைய தினம் இந்த சிறப்பு பேரணை, அதாவது வந்து பழங்களில் அதாவது மருந்துகள் அடித்து பழங்கள் விற்கப்படுகிறது தொடர்பான சிறப்பு பேரணியை கொண்டு வந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உண்மையாக இது வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த பேரணி, அவர் ஒரு சட்டத்தரணி. நான் மிகவும் வரவேற்கிறேன். ஏனென்றால் இந்த பழங்களில் அடிக்கப்படுகின்ற இந்த மருந்துகளால் கேன்சர் தான் கூட வருகிறது. ஒரு மருத்துவனாக எனக்கு அது தெரியும். கேன்சர் தான் கூட வருகிறது, உங்களுக்கு நன்றாகவே தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தால் ஓரல் கேன்சர், அதாவது வாயில் வார கேன்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் நாளுக்கு உண்டு. உதாரணத்துக்கு புகையில பழங்களவர் தெரிவித்ததில் பார்த்தா புகையிலையில் பாவிக்கிற சுண்ணாம்பு அல்லது வந்து புகையிலையில் பாவிக்கிற இந்த மருந்துகள், எத்தனால், இவை வந்து அவர் காய வைக்கிற எத்தனால், இதனால் ஆண்களில் வர கேன்சர் நாளுக்கு உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இலங்கையில் 3 மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் கேன்சரால், ஓரல் கேன்சரால் 3 மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிட்டத்தட்ட 100 பேருக்கு 100,000 அதாவது 1,00,000 மக்களுக்கு கிட்டத்தட்ட 14 இருந்து 16 வீதமான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சனத்தில் இந்த கேன்சரால். ஆனால் உண்மையான விடயம் என்னென்றால் இதை பார்க்க வேண்டியது சுகாதார அமைச்சு, அதை பார்க்க வேண்டிய சுகாதார அமைச்சில் இப்போ உதாரணத்துக்கு வடக்கு மாநிலத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தில் சுதேச அமைச்சு தான் இதை பார்க்க வேண்டும். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆக்ட் ஒன்று இருக்கிறது, அதாவது வந்து உணவு சட்டம் ஃபுட் ஆக்ட் ஒன்று இருக்கிறது. இந்த ஃபுட் ஆக்டில் முக்கியமான விடயம் வந்து பார்க்க வேண்டியது பிஹெச்ஐ, அதை கண்ட்ரோல் பண்ணுவது ஆர்டிஹெச்எஸ். ஆனால் வடக்கு மாநிலத்தை எடுத்து பார்த்தால் வடக்கில் இருக்கிற ஆர்டிஹெச்எஸ்ஸாக இருக்கலாம், பிடிஹெச்எஸ்ஸாக இருக்கலாம், முழு பேரும் கலர். ஸோ இவர்களால் என்னென்று இந்த ஃபுட் ஆக்டை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலும்ன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு நல்ல உதாரணம் ரீச்சாண்டு சொல்லப்படுகின்ற பண்ணை, வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ரீச்சாண்டு சொல்லப்படுகிற பண்ணை, அங்கே உற்பத்தி செய்யப்படுற பழங்களில் பாவிக்கப்படுறது முழுக்க 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 ஃபோர்மலின். கௌரவ மூலாசரண மதுரமணி அங்கே பாவிக்கிறது ஃபோர்மலின். அது ஃபோர்மலின் எங்கே பாவிக்கப்படுற என்றால் சாதாரணமாக ஒரு பொடி ஒன்றை 3 நாளைக்கு நாங்கள் பதப்படுத்தி வைத்திருப்பதாக பாவிக்கிறது தான் இந்த ஃபோர்மலின். இந்த ஃபோர்மலின் ஒன்று வந்து நாங்கள் எங்களை இதுக்கு அடிக்கின்ற போது அது கேன்சரை கோஸ் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓரல் கேன்சர்ஸ், அதாவது வாயில் ஆண்களுக்கு வர இந்த கேன்சரில் முக்கியமானது புகையிலை. நேற்றை பார்த்து எங்களுடைய கையத்திரமார் பொன்னம்பலமார் சொல்லுகிறார், புகையிலையை வடக்கு மாநிலத்தில் உற்பத்தி செய்கிறத தடுக்கக்கூடாது. வடக்கு மாகாண மக்கள் புகையிலை உற்பத்தி, ஒரு மருத்துவனாக நான் சொல்கிறேன், வடக்கு மாகாண மக்கள் வந்து அதிகமாக ஆண்கள் சாகிறதையா இந்த சிகரெட், பீடி, இதில் இப்போ பாஸ்ரி பாருங்க 22 பார்களை கொண்டு வந்து வடக்கு மாநிலத்தில் கொடுத்துருக்காங்க. எத்தனால், ஆல்கஹால், இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ஃபுட் ஆக்ட் அதாவது எக்ஸசைஸ் டிபார்ட்மெண்ட். ரெண்டாவது இங்கே இருக்கிறது வந்து கயந்திரமார் பொன்னம்பலம். இவருக்கு வடக்கு மாநிலத்தில் அதிகப்படியாக புகையிலைகளை உற்பத்தி செய்து மக்கள் சாகும். ஜோதிச்சு பாருங்க, இப்போ வடக்கு மாநிலத்தில் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறா வடக்கு மாநில பெண்ணிட்ட பாருகிற நான் சொல்லுவேன், வடக்கு மாநிலத்தில் உற்பத்தி செய்ய போறீங்களா, வடக்கு மாநிலத்தை கொண்டு வெளியளவில் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற சாப்பிட வேணும்டா தெற்கில் ஓட்டவில் நான் சொல்லுவேன். ஆனால் இவர் வந்து சொல்லி கொடுக்காரு, இல்லை வடக்கு மாநிலத்திலேயே அதை அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது, புகையிலையை நாங்கள் நட ஒரு மருத்துவ அறிவும் இல்லை, சட்டத்தரணி என்று சொல்லிக் கொண்டிருக்கோம், சட்டத்தரணி அறிவுகளும் இல்லை. நான் பார்க்கல, இந்த கோர்ஸுக்கும் போனது நான் காணல. ஆனால் இவை சரியான முக்கியமான விடயம். ஒரு மருத்துவம் சம்பந்தமாக ஒரு பாராளுமன்றத்தில் வந்து கதைக்க ஒன்றில் தெரிந்து கதைக்கணும் அல்லது தெரிஞ்சவன்கிட்ட கேட்டு கதைக்கணும். இந்த தயாசிரி ஐயா அவர்கள் கௌரவ உறுப்பினர் தயாசிரி ஐயா அவர்கள் கொண்ட இந்த பிரேனை வந்து சரியான முக்கியம். இதை விட சொல்றேன், இந்த ரீச் ஆஃப் ஃபார்ம், இந்த ரீச் ஆஃப் ஃபார்ம்ல சகல பொருட்களையும் ஃபோர்மலின் அடிக்கப்படுது. அவை தெற்கு கொண்டு வரப்போகுது. திட்டமிட்ட ரீதியில் ரீச் ஆஃப் ஃபார்ம்ல உற்பத்தி செய்யப்படுகின்ற சகல பழங்களை, உங்களுக்கு தெரியும் வடக்கு மாநிலத்தில் வாழைப்பழ உற்பத்தி கூட, மாம்பழ உற்பத்தி கூட. எங்கட மாம்பழ உற்பத்தியை ஊக்குவிக்கிற எங்கட இளங்குமரன் தம்பியும் இதில் இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் பருத்த துறையில் 500 ஏக்கர் காணியிலோ 500 பரப்பு அவ்வளோ கொடுக்க 500 பரப்பு காணியை நிறைவேறுகின்றது. 500 பரப்பு காணியை கொடுத்து மாம்பழ உற்பத்தி செய்யணும். ஆனால் அங்கே இருக்கிற புஷ்பராணி என்ற அந்த புஷ்பராணியும் ஒரு ராணி உண்டு, அந்த வடக்கு மாநிலத்தின் செயலாளருக்கு அந்த COVID-19 எடுத்த அந்த ஒடிட் ரிப்போர்ட்டை கூட தர முடியாத இவர்கள், ஒரு மருத்துவ அறிவு இல்லாதவர்கள் வடக்கு மாநில சுகாதார செயலாளராக எப்படி இருக்கிறது? அதை பாராளுமன்றத்தில் நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அதோட தோண்டுவோம். நன்றி ஐயா. சின்ன உதாரணம், சனத்தை இவங்க நச்சு கொண்டிருக்காங்க. சனம் ஒரு பைத்தியக்கார கூட்டம். வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவங்க காட்டுவாசி. இது ஒரு சின்ன உதாரணம். சிரிக்கா வீடியோ போடுறோம். சிரிக்காம இந்த வீடியோ போட ட்ரை பண்றாங்க ஆள வேலை இருந்து சார்.